வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவனா ஸ்ரீஹரி. இதோட நம்ம என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2024 11ஆம் வகுப்பு தமிழுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய காமன் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2024 தமிழுக்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவனா சார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட் மினிட் வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் வகுப்பு மாணவர்கள் உங்களுடைய காலாண்டு பொதுத் தேர்வுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த கொஸ்டின் பேங்கில் இருக்கக்கூடிய குருவினா சிறுவினா நெடுவினா எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதில் இருந்தால் உங்களுக்கு கொஷின்ஸ் எல்லாமே வந்து கோட்டையிலுக்கு வந்து எடுப்பாங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் இதில் கட்டாய வினாக்களும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 3 × 6 இனம் மொழி குறித்து இராக்சோல் கம்சத்தை பார்வையினை குறிப்பிட எதிலாய் குருவிகள் எங்கே போயினா தொடரின் பொருள் யாது, 8 தொகை நூல்கள் யாவை, அதே மாதிரி ஒளி பற்றி நீலகேசி தரும் அறிவியல் செய்தி யாது, பேச்சு மொழி எழுத்து மொழியினை காட்டிலும் உணர்ச்சி வெளிப்பாட்டு சக்தி மிக்கது ஏன், அதே மாதிரி ஊவேசா அவர்கள் பயின்ற கல்வி முறை குறித்து குறிப்பு வரைக, சங்க காலத்தில் தமிழ் மொழியின் நிலை பற்றி கூற்று யாது, அதே மாதிரி 7 × 2 14 இதில் நமக்கு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பிறமொழி சொற்களை தமிழ்படுத்துக, வாடகை மாதம். அதே மாதிரி கீழே வந்து பார்த்திங்கன்னா வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கு. புலனறிவு புணர்ச்சி விதி, விடைக்கேற்ற வினா அமைத்தல், நூல் ஒன்றின் முகவரியில் இடம்பெற வேண்டுவன நன்னூல் எவற்றை குறிப்பிடுகிறது, சங்க காலத்தில் நடைபெற்ற சமூக நிகழ்வு வெள்ளி வீதியார் பாடலில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது, சமூக நிகழ்வுகளை எழுத்தில் காட்சிப்படுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 2 × 4 8 எண்ணுயிர் தமிழ்மொழி என்பேன் எனும் தலைப்பில் நீ இவர் கொண்டுள்ள மொழிப்பற்று வேதி கலப்பில்லாத பூச்சி நடைமுறைக்கு சாத்தியமா. இந்த வேதி கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி ரொம்ப முக்கியம். சங்ககால தமிழர்கள் வாழ்வியல் அறிவினை பாடல் வழி புலப்படுத்துக, சமணப்பள்ளியும் பெண் கல்வியும் குறிப்பு வரைக. 3 × 4 12 இதில் பார்த்தீங்கன்னா பாடான் திணை அல்லது பருவம் குறித்து பிரிந்த தலைமகன் அப்பருவத்திற்கு முன்பே வந்தமை போன்ற தலைவிக்கு உரைத்து துறையினை சான்று தந்து விளக்குக. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். திருமலை முருகன் பல்லு கூறும் வடகரை தென்கரை நாட்டு பாடல் இயற்கை வளங்களை விவரிக்க, கொடையில் சிறந்ததை விளக்குக, வள்ளுவ மொழிகளை ஒப்பறிவாதல் அதிகார மொழி நிறுவுக. அதே மாதிரி கீழே பௌத்த கல்வி சமண கல்வி மரபு வழி கல்வி இந்த வினாக்கள் நல்லா படிச்சுக்கோங்க. யானை டாக்டர் நல்லா படித்து வச்சுக்கோங்க. மனப்பாட பாடல் கேட்டிருக்காங்க பாருங்கள், புறநானூறு பாடல், திருக்குறள் எழுதி பார்த்துக்கோங்க. ஸோ இதான் 11ஆம் வகுப்பு தமிழ் காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2024 கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். ஸோ வீடியோ என் பண்ணி தான் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இதோட நம்ம என்னோட பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் வகுப்பு காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2024 தமிழுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். நமக்கு 11th தமிழ் பொறுத்த வரைக்கும் குவார்டர்லி எக்ஸாமினேஷனுக்கு டோட்டல் மார்க் வந்து 90 மார்க்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா சரியான விடையினை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஒரு 14 1 மார்க் இருக்குது. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் புக் பேக் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ப்ளஸ் இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய குருவினா சிறுவினா நெடுவினா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது வரைக்கும் நான் அப்லோட் பண்ண கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய எல்லா கொஷின்லையுமே குருவினா சிறுவினா நெடுவினா எல்லாம் நல்லா படிச்சுட்டு போங்க. ஸோ 14 1 மார்க் பொறுத்த வரைக்கும் புக் பேக் நல்லா தரவாக பார்த்துக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இனமொழி குறித்து கம்ஸ்தே பார்வையினை குறிப்பிடு, தமிழர்கள் புகழ் பழி ஆகியவற்றை எவ்வாறு ஏற்றதாக புறநானூறு கூறுகிறது, எப்போது மருந்து தேவையில்லை என்று திருவள்ளுவர் கூறுகிறார், மதினா நகரம் ஒரு மாளிகை நகரம் என்னும் கூட்டினை உறுதிப்படுத்துக, தமிழ்நாட்டின் மாநில மரம் சிறுகுறிப்பு வரைக, அனதரங்கன் வர்ணைத்திறனுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, கோட்டை என்னும் சொல் திராவிட மொழிகளிலிருந்து எவ்வாறு எடுத்தாளப்பட்டுள்ளது, அதே மாதிரி 7 × 2 14 பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும் அவையாவை, அதே மாதிரி பகுபத உறுப்பிலக்கணம் கேட்டிருக்காங்க, புணர்ச்சி டிரான்ஸ்லேஷன் கேட்டிருக்காங்க, கலைச்சொல் புக் ரிவ்யூ, வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்டு. ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷின்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி குவார்டர்லி எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பரேஷனுக்கு இந்த கொஷின் பேப்பர்லேருந்து கொஷின்ஸ் எல்லாமே அப்படியே ரிப்பீட் ஆகும். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தலைவியின் இல்லற பாங்கினை பற்றி செவிலித்தாய் நற்றாயிடம் கூறுவன யாவை, மருந்து மருத்துவம் பற்றி திருவள்ளுவர் திருக்குறள் கூறுவன யாவை, அதே மாதிரி வேதி கலப்பில்லாத பூச்சி நடைமுறைக்கு சாத்தியமா நம் கருத்தை எழுதுக, மலை மனித வாழ்வில் சிறப்பிடம் பெற்றுள்ளது என்பதை எடுத்துக்காட்டுடன் விளக்குக, ஆசிரியப்பாவின் பொது இலக்கணம் ஏதேனும் 4 எழுது. அதே மாதிரி 3 × 4 12 அணி பொறுத்த வரைக்கும் சொற்பொருள் பின்வரும் நிலையினி, தீயினார் சுட்டப்புண் உள்ளாரம் மாறாதே நாவினால் சுட்டவடு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த அணியில் வந்து என்ன குறள் பயின்று வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் விளக்கணும். பொதுவியல் திணை கேட்டிருக்காங்க, பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக. ஸோ இதான் 11ஆம் வகுப்பு காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2024 கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். 6 மதிப்பெண் வினாக்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மனப்பாட பாடல் படிச்சுக்கோங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.
வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடம் நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் வகுப்பு காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2024 தமிழுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க வரோம். 11ஆம் வகுப்பு காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2024 கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய குருவினா, சிறுவினா, நெடுவினா எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. இதிலேருந்து கண்டிப்பாக கோட்டையடிக்கு நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி கொஷின்ஸ் எல்லாம் அப்படியே ரிப்பீட் ஆகும். பள்ளு குறித்து எழுதுக. காவடி சிந்து என்பது யாது? இங்கே 50 ஆண்டு வேப்பம்பூ கோடையில் கொட்டும் பூக்களை என்ன சொல்கிறார்கள்? என்ன சொல்பவர்கள் யார்? அதே மாதிரி கீழே கோட்டை என்னும் சொல் திராவிட மொழிகளிலிருந்து எவ்வாறு எடுத்தாளப்பட்டுள்ளது? மாணவர்கள் எவ்வாறு கல்வி கற்றனர் என்று புறநானூறு அடிகள் குறிப்பிடுகின்றன. அனந்தரங்கனின் வருணை திறனுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஓமை எவற்றின் அடிப்படையில் தோன்றும்? மெய்யாக்கம் என்றால் என்ன? ஸோ அதற்கு கீழேயே பார்த்தீங்கன்னா 2x4 8 சங்க காலத்தில் நடைபெற்ற சமூக நிகழ்வு வெள்ளி வீதியார் பாடலில் காட்சிப்படுத்துவது. இக்கால சமூக நிகழ்வுகள் எழுதுவதில் காட்சிப்படுத்துமைக்கு ஒப்பிட்டு எழுதுக. அடுத்து பார்த்தீங்கன்னா மேகத்திடம் கூறுவது போல தோழி தலைவனுக்கு உணர்த்திய இறைச்சி பொருள் யாது? இயற்கை வேளாண்மை எக்காலத்திலும் நிகழ நாம் செய்ய வேண்டுவன யாவை? மழை மனித வாழ்வில் சிறப்பிடம் பெற்றுள்ளது என்பதை எடுத்துக்காட்டுடன் வெறி. சமண பள்ளிகளும் பெண் கல்வியும் குறிப்பு வரைக. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3x4 12 பிரிது மொழிதல் அணி சான்றுடன் விளக்குக. அல்லது தீயினார் சுட்டப்புண் உள்ளாறு மாறாதே நாவினால் சுட்டவடு. குரட்பாவில் பயின்று ஒரு மணியினை விளக்குக. ஆசிரியப்பாவின் பொது இலக்கணம் ஏதேனும் 4 கூறு. பொதுவியல் திணை நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு இலக்கியம் நயம் பாராட்டல் டிரான்ஸ்லேஷன் இருக்குது. நெக்ஸ்ட்டு 3x6 18 இதில் மதினா நகரம் ஒரு வளமான நகரம் உமரப்புலவர் வர்ணிக்கும் செய்திகளை தொகுத்துள்ளது. அடக்கமுடைமை ஒருவரை வாழ்வினில் உயர்த்தும். அதே மாதிரி கீழே வாடிவாசல் கதை வாயிலாக நீங்கள் உணர்த்தும் கருத்துக்களை விளக்குக. பிம்பம் கதையின் வாயிலாக பிரபஞ்சம் தெளிவுபடுத்தும் மனித முகங்களை பற்றி விவரிக்க. நெக்ஸ்ட்டு மனப்பாட பாடல் கீழே கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வெள்ளி வீதியார் பாடல் செயல் என முடியும் குரல். ஸோ இதான் 11ஆம் வகுப்பு காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2024 கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். தேங்க்யூ. வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த உடல் நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2024 11ஆம் வகுப்பு தமிழுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். 11th தமிழ் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் டோட்டல் மார்க் 90 மார்க் கொடுத்துருக்காங்க. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 14 1 மார்க் இருக்குது. இந்த 1 மார்க் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே புக் பேக் கொஷின் நல்லா தரவாக எழுதி படிச்சுக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய குருவினா ஆகட்டும், சிறுவினா ஆகட்டும், நெடுவினா ஆகட்டும் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இதிலேருந்து கண்டிப்பாக நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் கொஷின்ஸ் எல்லாமே ரிப்பீட் ஆகும். இனமொழி நல்லா படிச்சுக்கோங்க. தமிழர்கள் புகழ் பழி ஆகியவற்றை எவ்வாறு ஏற்றதாக புறநானூறு கூறுகிறது? சீர்தூக்கி ஆராய வேண்டிய ஆற்றல்கள் யாவை? 5 வேளாண் மந்திரங்கள் நல்லா எழுதி பார்த்துக்கோங்க. கோட்டை என்னும் சொல் திராவிட மொழியிலிருந்து எவ்வாறு எடுத்தாளப்பட்டுள்ளது? வஉசே அதாவது ஊவேசா அவர்கள் பயின்ற கல்வி முறையினை குறிப்பு வரைக. அதே மாதிரி 7x2 14 இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு பின்வரும் மாங்குழி சொற்கள் கொடுத்திருக்கிறார்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு பகுதி 3 பிரிவு 1 2x4 8 இதில் புறநானூறு பாடலில் கருத்திற்கு இணையான குரட்பாக்களை எழுதுக. நூல் ஒன்றின் முகவரியில் இடம்பெற வேண்டுவனாக நன்னூல் இவற்றை குறிப்பிடுகிறது. விரும்பியதை அடைவது எப்படி? குரல் வழி நிறுவுக. நெக்ஸ்ட் 2x4 8 மதிப்பு கூட்டு பொருள் என்றால் என்ன? மலை மனித வாழ்வில் சிறப்பிடம் பெற்றுள்ளது என்பதை விவரிக்க. சமண பள்ளிகளும் பெண் கல்வியும் ரொம்ப முக்கியம். பேச்சு மொழி எழுத்து மொழியினை காட்டிலும் உணர்ச்சி வெளிப்பாடு சக்தி மிக்கது ஏன்? அதே மாதிரி 3x4 12 இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு பழமொழியினை வாழ்க்கை நிகழ்வோடு அமைத்து எழுதுக. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து காலம் பொன் போன்றது. தமிழாக்கம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் உள்ளுரை உமம் இறைச்சி எடுத்துக்காட்டுடன் விளக்குக. அண்ட் தென் கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு அடக்கமுடைமை ஒருவரை வாழ்வில் உயர்த்தும் இக்கூற்றை முப்பால் வழி விளக்குக. தலைவியின் இல்லற பாங்கினை பற்றி செவிலுத்தாய் நற்றாயிடம் கூறுவன யாவை? ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரோட கொஷின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2024 அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர்லாம் அப்டேட் பண்ண போகிறோம். யானை டாக்டர் கதை வாயிலாக இயற்கை உயிரின பாதுகாப்பு ஆகியவை குறித்து செய்திகளை தொகுத்தெழுதுக. மனப்பாட பாடல் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி குரல் கேட்டிருக்காங்க. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடம் நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2024 11ஆம் வகுப்பு தமிழுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ டோட்டல் மார்க் பார்த்தீங்கன்னா 90 மார்க் கொடுத்துருக்காங்க. இதில் 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 14 1 மார்க் கொடுத்துருக்காங்க. புக் பேக் 1 மார்க் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ஸோ புக் பேக்கில் இருந்தால் உங்களுக்கு கோட்டைக்கு கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எடுப்பாங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் இது. கண்டிப்பாக இதிலேருந்து கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். முடிஞ்ச வரைக்கும் மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் பண்ணுவீங்க. பேச்சு மொழி எழுத்து மொழியினை காட்டிலும் உணர்ச்சி வெளிப்பாடு சக்தி மிக்கது ஏன்? தமிழர்கள் புகழ் பழி ஆகியவற்றை எவ்வாறு ஏற்றதாக புறநானூறு கூறுகிறது? மதீனா நகரம் ஒரு மாளிகை நகரம் என்னும் கூற்றினை நிறுவுக.
ஆசிரியப்பாவின் பொது இலக்கணம் எவையேனும் 4 மட்டும் எழுது. அதே மாதிரி 2 × 2 4. அனந்தரங்கன் வருண இணை திறனுக்கு எடுத்துக்காட்டு. தொழுவுரம் என்றால் என்ன? கோட்டை என்னும் சொல் திராவிட மொழிகளிலிருந்து எவ்வாறு எடுத்தாளப்பட்டுள்ளது? ஸோ அது கீழே பாயிரம் விளக்குக. நெக்ஸ்ட் ஏதேனும் ஒன்றனுக்கு பகுபத உறுப்பிலக்கணம். சொற்களை ஒழுங்குபடுத்தி 2 தொடராக்குக. அதே மாதிரி மாச்சீர் விழஞ்சீர் எழுதுக. வல்லின மெய்களை இட்டு நீக்கி எழுதுக. இது ஒரு முக்கியமான வினா. அடுத்து 2 × 4 8. சலசவாயில் செங்கையில் பாயும் இடஞ்சுட்டி பொருள் விளக்குக. புகழுக்குரிய பண்புகளாக நீவிர் அறிவன யாவை? புகழின் பெருமையினை குரல் வழி நிறுவுக. தமிழ் பண்பாட்டின் அடையாளம் காவடி சிந்தி என்பதை விளக்குக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா 2 × 4 8. வேதி கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி நடைமுறைக்கு சாத்தியமா? இது முக்கியமான வினா. மலை மனித வாழ்வில் சிறப்பிடம் பெற்றுள்ளது எடுத்துக்காட்டுன்னு விவரிக்க. சமணப்பள்ளியும் பெண் கல்வியும் நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 3 × 4 12. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு சொற்பொருள் அணி சான்றுடன் விளக்குக ரொம்ப முக்கியம். ஏதேனும் ஒரு பழமொழியினை வாழ்க்கை நிகழ்வில் அமைத்து எழுதி காட்டுக. இயற்கை அல்லது நிலா என்னும் தலைப்பில் கவிதை வந்து எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் வகுப்பு தமிழ் காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2024க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு டிரான்ஸ்லேஷன் தமிழாக்கம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ 11ஆம் வகுப்பு மாணவர்கள் உங்களுடைய காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2024க்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஷின்லாம் 8 மதிப்பெண் வினாக்கள்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் அப்டேட்டு. மனப்பாட பகுதி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2024 11ஆம் வகுப்பு தமிழுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ குவார்டர்லி எக்ஸாமினேஷன் தமிழ் பொறுத்த வரைக்கும் பேட்டர்ன் வந்து 90 மார்க்கு. ஸோ கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய குருவினா சிறுவினா நெடுவினா எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க. இதில் இருந்து உங்களுக்கு அப்படியே கொஷின்ஸ் எல்லாமே வந்து ரிப்பீட் ஆகும். ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி இந்த கொஸ்டின் பேப்பரில் கூடிய கொஷின் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ஸோ 2 மார்க் பார்க்கலாம். குருவினா 3 × 2 6. இதில் பார்த்தீங்கன்னா இனமொழி குறித்து கம்ஸ்தே பார்வை குறிப்பிடு. எதிலாய் குருவிகள் எங்கே போயின தொடரின் பொருள் யாது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் மாநில மரம் சிறுகுறிப்பு வரைக. கோட்டை என்னும் சொல் திராவிட மொழிகளிலிருந்து எவ்வாறு எடுத்தாளப்பட்டுள்ளது. அதே மாதிரி பகுபத உறுப்பிலக்கணம் கலைச்சொல்லாக்கம் வல்லின மெய்களை இட்டு நீக்கி எழுதுக. அதற்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2 × 4 8. இதில் பார்த்தீங்கன்னா நூல் ஒன்றின் முகவரியில் இடம்பெற வேண்டுவனாக நன்னூல் இவற்றை குறிப்பிடுகிறது. ஏவல் முறுக்கும் சிறுவினை யாட்டி அறிவும் ஒழுக்கமும். அதே மாதிரி தமிழக பண்பாட்டின் அடையாளம் காவடி சிந்து. வேதி கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி நடைமுறைக்கு சாத்தியமா நும் கருத்தை எழுதுக. மலை மனித வாழ்வில் சிறப்பிடம் பெற்றுள்ளது என்பதை எடுத்துக்காட்டுடன் விவரிக்க. சமணப்பள்ளியும் பெண் கல்வியும் குறிப்பு வரைக. அனந்தரங்கர் ஒரு வரலாற்று ஆசிரியர் என்பதை பாடப்பொழி விகுதி எடுத்துக்காட்டுக. அடுத்து எவேனும் 3 விடை தருக. இதில் பார்த்தீங்கன்னா வேற்றுமை அணி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பொதுவியல் திணையினை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. பொருண்மொழி காஞ்சி திணை கருத்து படத்தை புரிந்து கொண்டு எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் வகுப்பு தமிழ் காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2024க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். இதில் யானை டாக்டர் நல்லா படிச்சுக்கோங்க. அடக்கமுடைமை ஒருவரை வாழ்வினில் உயர்த்தும் என்பதை குரல் வழி நிறுவுக. திருமலை முருகன் பல்லு கூறும் வடகரை தென்கரை நாட்டின் இயற்கை வளங்களை கூறுக. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் வகுப்பு தமிழ் காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2024க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். வீடியோ இம்பார்ட்டன்ட் தான் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. தேங்க்யூ. வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடம் நம்ம என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2024 11ஆம் வகுப்பு தமிழுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு 11th தமிழ் பொறுத்த வரைக்கும் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் வந்து டோட்டல் மார்க் வந்து 90 மார்க்கு. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 14 1 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 மார்க் பொறுத்த வரைக்கும் புக் பேக் 1 மார்க் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. இதில் 1 மதிப்பெண் வினாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14 வினா இருக்குது. அதே மாதிரி பிரிவு 2ல் வந்து பார்த்தீங்கன்னா 2 மதிப்பெண் வினா 3 × 2 6. இனமொழி ரொம்ப படிச்சுக்கோங்க. அதே மாதிரி எதிலாய் குருவிகள் எங்கே போயின தொடரின் பொருள் யாது. அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் மாநில மரம் சிறுகுறிப்பு வரைக. கோட்டை என்னும் சொல் திராவிட மொழிகளிலிருந்து எவ்வாறு எடுத்தாளப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 7 × 2 14. இதில் ஏதேனும் 1 பகுபத உறுப்பிலக்கணம். அதே மாதிரி இலக்கண குறிப்பு. நெக்ஸ்ட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வல்லின மெய்களை இட்டு நீக்கி எழுதுக. அதே மாதிரி புதிர்களுக்கு விடையினை தேர்ந்தெடுத்து எழுதுக. கீழே வந்து பார்த்தீங்கன்னா எவேனும் 2 விடை தருக. நூல் ஒன்றின் முகவரியில் இடம்பெற வேண்டுவனாக நன்னூல் எவற்றை குறிப்பிடுகிறது. நெக்ஸ்ட் வந்து தமிழ் பண்பாட்டின் அடையாளம் காவடி சிந்து. அதே மாதிரி எவையேனும் 2 விடை தருக. 2 × 4 8. வேதி கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி நடைமுறைக்கு சாத்தியமான கருத்தை எழுதுக. மலை மனித வாழ்வில் சிறப்பிடம் பெற்றுள்ளது என்பதை எடுத்துக்காட்டுடன் விவரிக்க. சமண பள்ளிகளும் பெண் கல்வியும் குறிப்பு வரைக. அதே மாதிரி 3 × 4 12. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வேற்றுமை அணி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பொதுவியல் திணையினை எடுத்துக்காட்டுடன் விளக்குக.
அதே மாதிரி கருத்து படத்தை புரிந்து கொண்டு பத்தியாக எழுத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பழமொழியினை நிகழ்வோடு பொருத்தி எழுதுக. தன் கையே தனக்குதவி, யானைக்கும் அடி சுரக்கும். அதே மாதிரி 3x6 18. திருமலை முருகன் பல்லு கூறும், வடகரை தென்கரை நாட்டின் இயற்கை வளங்களை கூறுக. அடக்கமுடைமை ஒருவரை வாழ்வினில் உயர்த்தும் என்பதை குரல் வழி விளக்குக. நீங்கள் மொழியினை வெளிப்படுத்தும் நிலையில் பேச்சு மொழி எழுத்து மொழியினை எவ்வாறு உணர்கிறீர்கள் என்பதை வரி. நெக்ஸ்ட் வந்து யானை டாக்டர் கதையை நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே மனப்பாட பாடல் கேட்டிருக்காங்க. நன்றி என முடியும் குரல். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏடு தொடங்கி வைத்து என தொடங்கும் பாடல் அடிப்புறாமல் எழுதுக. ஸோ இதான் 11ஆம் வகுப்பு தமிழ் காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2024க்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இதோட நம்ம என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் வகுப்பு காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2024 தமிழுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய குருவினா, சிறுவினா, நெடுவினா எல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ டோட்டல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 90 மார்க் கொடுத்துருக்காங்க. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் ஒரு 14 1 மார்க் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினாக்கள், புத்தக வினாக்களை நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3x2 6. இதில் பாயிரம் பற்றி நீங்கள் அறியும் கருத்து யாது? காற்றின் தீராத பக்கங்களில் எது எதனை எழுதி சென்றது? தமிழர்கள் புகழ் பழி ஆகியவற்றை எவ்வாறு ஏற்றதாக புறநானூறு கூறுகிறது? நற்றினை குறிப்பு வரையை கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 2x2 4. இதில் வேணும் 2 எண்ணுக்கு விடை தருக. பேச்சு மொழி எழுத்து மொழி காட்டிலும் உணர்ச்சி வெளிப்பாட்டு சக்தி மிக்கது ஏன்? அதே மாதிரி மதிப்பு கூட்டு பொருள் என்றால் என்ன? சான்று தருக. கோட்டை என்னும் சொல் திராவிட மொழியில் இருந்து எவ்வாறு எடுத்தாளப்பட்டுள்ளது? இதில் பகுபத உறுப்பிலக்கணம், அதே மாதிரி புணர்ச்சி, கலைச்சொல்லாக்கம் இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கோடையில் எக்ஸாமினேஷன் எழுத போகிறீங்க. தமிழ் என்ன பேட்டர்னு எப்படி கொஷின் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். நார்மலாக நீங்கள் 10th படிக்கும்போது 100 மார்க் எக்ஸாமு, ஆனால் 11th பொறுத்த வரைக்கும் அப்படியே மாறும். 90 மார்க் எக்ஸாமு, 90க்கு நீங்கள் 25 எடுக்கணும். 10 மார்க் இன்டர்னல் அசஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2x4 8. இதில் பார்த்தீங்கன்னா காற்றில் ஆடும் புல் வீடுகளுக்கு அழகிய பெரியவன் தரும் ஒப்பீடு யாது? தமிழ் பாண்டியன் அடையாளம் காவடி சிந்து என்பதை விளக்குக. ஸோ அது கீழே வேதி கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி நடைமுறைக்கு சாத்தியமா நும் கருத்தை எழுதுக. ரொம்ப முக்கியமான வினா. ஸோ அதே போல் கீழே வந்து பார்த்தீங்கன்னா மலை மனித வாழ்வில் சிறப்பிடம் பெற்றுள்ளது என்பதை எடுத்துக்காட்டுடன் விவரிக்க. அதே மாதிரி தமிழ் இலக்கியங்கள் கல்வி குறித்து நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை அட்டவணைப்படுத்த. பேச்சு மொழி கவிதையில் பயன்படுத்த 3 வகை கவிஞர்களை குறித்து எழுதுக. ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர் வருகை குறித்து உடன்பட்டு மறுத்து கருத்துக்களை தொகுத்தெழுது. கீழ்காணும் நிகழ்ச்சி நிரலை வந்து பார்த்தீங்கன்னா எழுத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இரு பக்க அளவில் மிகாமல் விடை தருக. 3x6 18. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு திருமலை முருகன் பல்லு கூறும், வடகரை தென்கரை நாட்டு பாடல், சுற்றுச்சூழலை வளப்படுத்துவது இயற்கை வேளாண்மையே என்னும் தலைப்பில் மேடை பேச்சு, இயற்கையோடு இணைந்து வாழ்ந்த தமிழர்களுடைய சிறப்பிடம், அதே மாதிரி பாரதியின் இதழாளர் முகம் குறித்து நீங்கள் அறிவன யாவை? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 4+2 6. இதில் செயல் என முடியும் குரல், புறநானூறு பாடல் கேட்டிருக்காங்க. இதான் 11ஆம் வகுப்பு தமிழ் காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2024க்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.